வெல்கம் டு அவர் சேனல் சபரி கீர்த்தனாஸ் vlog. நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனு ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட்டே மொச்சப்பயிரை நான் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதும் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் மாற்றிட்டுருக்கிறேன். குழம்பு சிக்கன் டைப் குழம்புல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணுறேன். சிக்கன் குழம்புக்கு போடுற மாதிரி தாளிப்பு போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வணக்கிக்கணும். 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன் குழம்புக்கு. தக்காளி நல்லா பழுத்து இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுடலான்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதுங்க, 1/4 ஸ்பூன் பட்டைப்பொடி. பட்டைப்பொடி எதுக்கு போடுறோன்னா நல்ல குழம்போட மணத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் குழம்ப. நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து அதுக்கப்புறம் போட்டுட்டா பருப்போட டேஸ்ட் வந்து காரம் உப்பு ஏறி நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட மேலாக தூவிக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி புட்டு மாவு குழந்தைங்களுக்காக மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சம்பளத்தில் பச்சரிசி மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சது இருக்குது. ஸோ அதை கொஞ்சமாக எடுத்து தண்ணி நம்ம நிறையா தெளிச்சிடக்கூடாது, கட்டி ஆகிடும் மாவு வந்து. லைட்டாக தெளித்து தான் நம்ம வந்து புட்டுக்கு ரெடி பண்ணணும். இட்லி பாத்திரத்தில் தான் நான் புட்டு வேக வைப்பேன். ஸோ பஞ்சு மாதிரி நம்மளுக்கு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக அதில் நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, நல்லெண்ணெய் போட்டு கிளறி கொடுத்துட்டா பிள்ளைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பு வச்சதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பூண்டு, மிளகு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன அம்மிக்கல். நான் மிக்சியில் வந்து ஜாரில் போட மாட்டேன் ரசத்துக்கு, இதில் தான் நான் வந்து அரைச்சிப்பேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். இதில் ஏன் பண்ணுறதுன்னா ஜாரில் பண்ணுறதை விட நம்மளுக்கு வந்து இதில் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். கல்லில் நம்ம 1 2 தட்டி போடும்போது. ரசத்துக்கு as usual வந்து நம்ம தாளிப்பை போட்டாச்சு. நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, அந்த தட்டி வச்சுருந்ததை எடுத்து நல்லா வணக்கிக்கணும் பச்சை வாசம் போகிற வரையும். புளி தண்ணி, சிலர் மஞ்சப்பொடி இந்த நேரத்தில் ஆட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள், பெருங்காயம், கொத்தமல்லி எல்லாமே லாஸ்ட்டாக தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு பேக்கிங் பார்த்துடலாம். பையனுக்கு வந்து ரசம் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் ஊட்டி வரிக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வரிக்கும் வச்சுருக்கிறேன். ஜூஸுக்கு வந்து லெமன் ஜூஸ் போட்டிருக்கிறேன். சியா விதை வந்து நிறையா போட்டு செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து சாதம், ரசம், மோர், மொச்சைப்பயிறு குழம்பு. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.